வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் மலையாளத்தில் வெளியான ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி தான் விஷுதா மெஜோ. இந்த விஷுதா மெஜோ படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா டினாய் பாலூஸ், லிஜோ மோல் ஜார்ஜ், மேத்யூ தாமஸ் அப்படின்னு நிறைய பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. கிரண் ஆண்டனி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு பொண்ணு வந்துட்டு நான் உன்னை லவ் எல்லாம் பண்ணல, எனக்கு அந்த ஐடியாவும் இல்லை, நான் வந்து உன்னை ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கட் பண்ணால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காரு. கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் தான், கொஞ்சம்னு சொல்லிட முடியாது, ரொம்பவே இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. தனக்கு சின்ன வயசாக இருக்கும்போதே தன்னுடைய அம்மா வந்து இறந்து போனதுனால அதோடைய பாதிப்புலேருந்தே இவர் வந்து இன்னும் மீண்டு வராமல் இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இவருக்கு வந்து அந்த பொண்ணுடைய நட்பு வந்து கிடைக்கிது. ஸோ அந்த பொண்ணுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை ரொம்பவே கேர் பண்ணிக்கிறாங்க. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் முன்னாடி போய் நிற்கிறதாகட்டும், ஸோ அதை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கறதாகட்டும், அண்டு பல நேரங்களில் நம்ம ஹீரோ வந்து இந்த பொண்ணு கூட தான் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த பொண்ணுடைய கம்பெனி நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. இதை வந்து நம்ம ஹீரோ லவ் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இந்த மாதிரி வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை லவ் பண்ணுச்சா இல்லையா, எதனால நம்ம ஹீரோ வந்துட்டு இது வந்து லவ் தான், ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ ஏன் நம்புகிறாரு, ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் வந்து என்னென்ன, ஃபைனலாக இவங்க 2 பேர் சேர்ந்தாங்களா இல்லையா, இல்லை இதை தாண்டி வேறு என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த ஒரு படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு படம் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நிறைய பசங்க வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருக்காங்க. ஸோ ஜாஸ்தி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு பொண்ணோட நட்பு வந்து கிடச்சிட்டா அதை வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமா வந்து தோணும் நிறைய இடங்களில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்குமே நம்மளை வந்து பிடிச்சி போகுது, அதாவது நம்மளை வந்து பிடிக்கும், நம்ம கூட இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்மளை பிடிக்கும் அப்படிங்கும்போது ஸோ அதுக்கான ஸ்பேஸ்லாம் வந்து கொடுப்பாங்க, கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க, இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். பட் அது லவ் தான் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து தப்பாக எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த சில ஆட்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக தான் நம்ம ஹீரோ கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கான அந்த ஆர்டிஸ்ட் செலெக்ஷனுமே வந்து இந்த படத்தில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. டினாய் பாலூஸா அந்த ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருந்தாரு. மெஜோ அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக, ரொம்ப சட்டிலாக, அதிகம் வந்து பேசாமல், ஸோ அந்த பொண்ணுடைய கம்பெனி தான் வந்து நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த பொண்ணுக்கு என்ன ஒரு தேவை அப்படின்னாலும் நம்ம ஹீரோ போய் முன்னாடி நிற்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்பவே நர்வஸ் ஆகி பயப்படுறதும், நமக்கு லைஃப்பில் இந்த ஒரு விஷயந்தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்து நம்ம நினச்சிட்ருப்போம். பட் அதுதான் வந்து இருக்காது, அதுக்கு முன்னாடி வேறு சில ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நம்மளை பாதிச்சிருக்கும். ஸோ அதோடைய வெளிப்பாடாகத்தான் இந்த ஒரு கேரக்டர் வந்து நான் பார்க்குறேன். அண்ட் அந்த ஹீரோயின் கேரக்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிஜோ மோல் ஜோஸ் தான் அந்த ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பராக அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து செட் ஆகிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஹீரோவோடைய கேரக்டர் கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி தான். ஸோ எப்போ எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறதே வந்து தெரியாது. ஸோ அந்த ஒரு கேரக்டர் வந்து நம்ம ஹீரோயின் சூப்பராகவே வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த ஒரு கேரக்டர் சூப்பராகவே வந்து ஹேண்டில் பண்ணும். ரொம்பவே மெச்சூர்டான கேரக்டரு. ஸோ அதை வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்களை தாண்டி இந்த படத்தில் வந்து மேத்யூ தாமஸ் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி வருவார். ஹீரோ கூட ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியாக ஃபன்னியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். எனக்கு பர்சனலாக அந்த ஒரு கேரக்டரும் வந்து இந்த படத்தில் ரொம்பவே பிடிச்சிது. ஆக்சுவலாக இந்த படத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெயினாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கேரக்டர் தான். ஸோ அவங்க எல்லாருமே கொடுக்கப்பட்ட ரோலை வந்து நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் படத்தை பற்றி சொல்லணும்னா இன்னொரு தனி வீடியோவே வந்து போடலாம். ஏன்னா அந்த மெஜோ அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து எழுதப்பட்ட விதம் அந்தளவுக்கு செம்மையாக வந்து இருக்கும். அண்ட் இந்த படத்துக்கான அந்த சாங்ஸ் எல்லாமே வந்து செம்ம நீட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் எல்லாமே கேட்கும் விதத்தில் நல்லாவே இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபி நல்லா கலர்ஃபுல்லான விஷுவல்ஸ் வந்து நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபீல் குட்டான விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து படத்துக்கான அந்த சினிமோட்டோகிராஃபி நல்லாவே இருந்தது. இந்த படத்தில் பர்டிகுலராக ஒரு சீக்வன்ஸ் வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிறைய சின்ன சின்ன விஷயங்களில் கூட நாய்க்கெல்லாம் வந்து நம்ம ஹீரோ பயந்து வீட்டுக்கு ஓடி வருவார். ஸோ அதுக்கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் காப்பாற்றக்கூடிய அந்த சில விஷயங்கள் இதெல்லாமே வந்து படத்தில் காமெடியாகவும், அதே சமயம் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ஏற்படும். அண்டு கிளைமேக்ஸே இவங்க கொண்டு போய் முடித்த விதம் வந்து உண்மையிலே செம்மையாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து இவங்க 2 பேர் சேர்ந்துருவாங்களோ இல்லை சேர மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் தான் வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து கிளைமேக்ஸில் நீட்டாகவே வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு ஏற்ற ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லலாம். ஸோ இந்த படத்தின் மூலமாக ஒரு சின்ன டேக் அவே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய ஆட்கள் கூட பழகணும், பேசணும், பலவிதமான ஆட்கள் கூட வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படியாச்சும் வச்சுக்கணும். ஏன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃபுக்கு. முடிஞ்ச வரைக்கும் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து இன்ட்ரோவர்ட் தான்
ஸோ அதை வந்து நாம் மாற்றிக்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு கொஞ்சமாச்சும் நாம் முயற்சி பண்ணணும். இப்போ பாரு, ஸோ இது லவ்வா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னு கரெக்டான ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட் இல்லாமல் போய் ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வருத்தப்படுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சொதப்பல் வேலைகள் வந்து நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா, ஸோ ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்காங்கன்னா நம்மளை போலவே அவங்க வந்து ஒரு ஆப்போசிட் ஜெண்டர், அவ்வளோதான். ஸோ சகஜமாக பேசலாம், பழகலாம். ஸோ நம்ம பர்டிகுலராக இவங்ககிட்ட தான் பேசுவோம், இவங்க கூட தான் வந்து பழகுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஃபீலு. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரே ஆள் தான் நம்மளை வந்து கேர் பண்ணிக்கணும், நம்மளை வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க, இவங்க தான் நமக்கான ஆள் அப்படின்னு நாம் வந்து நினச்சிட்ருப்போம். பட் அதுதான் உண்மை கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னா நாம் இந்த சில விஷயங்களை வந்து பண்ணி தான் ஆகணும். உண்மையிலே எனக்கு இந்த படம் ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்ட்டு பார்த்தோன்னா, இந்த இன்ட்ரோவர்ட்டாக இருக்கக்கூடிய கேரக்டரை பற்றி அதிகமாக எந்த ஒரு படங்களையும் அவ்வளோவா காமிச்சதில்லை. ஓவராலாக இந்த படம் வந்து எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தாராளமாக இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ சொன்ன சில விஷயங்களுக்காகவே இந்த படத்தை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய புரிதல் வந்து இந்த படத்தின் மூலமாக ஒரு சிலருக்கு வந்து கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த படத்தை இவ்வளோ பெருமையாக வந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.